நீங்கள் ஏன் வந்து எடப்பாடியை சந்திக்கலை அப்படின்னு கேட்டீங்க. அவர் வந்து பிஜேபியினுடைய கூட்டணி தலைவர், தமிழ்நாட்டுக்கு அவர் தலைவர். ஸோ அவர் வந்து மதச்சார்புடைய ஒரு கட்சியினுடைய தலைவர். வெலை பேசியிருப்பாங்க, குதிரை பேரம் பேசியிருப்பாங்க. நீங்கள் இப்படி வந்துருங்க அதை சொன்ன மாதிரி, அண்ணே என்னண்ணே நம்ம தான் கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைச்சிட்டோமே அப்படின்னு அப்படியே சிங்ஸ் ப்ரோ கிட்ட வந்து கேட்குற மாதிரி ஒரு மீம்ஸ் ஒன்று. தம்பி எல்லாம் நம்ம வேலை தான், எதுக்கு அண்ணனுக்கு ஒரு பேக்கப்புக்கு நம்ம கட்சிக்கு இன்னும் தேவைப்படுது, அதனால் அண்ணன் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம்ஸ் ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே தூய சக்தின்னு சொன்னவங்க இன்னைக்கு குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்கிறது இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்கு. ஐயா நீங்க எப்படி வந்து சொல்றீங்க? இல்ல 2.0 ஸ்டார்ட் ஆயிருச்சு. நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். நீங்க படிப்படியா நீங்க கவனிக்கலாம். இன்னும் நீங்க ஒரு மாசம் பொறுங்க, 2 மாசம் பொறுத்து இருந்து பாருங்க. ஸ்டாலின் அவர்கள் சொன்ன 2.0 ஆச்சு, அடுத்தது நம்ம தான் அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா. அவர் நேரடியா வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு சிறப்பாக செய்வார்னு சொல்ல முடியாது யாரு திமுக தொண்டர்களுக்கு. இப்ப விஜய் அவர்கள் பதவியேற்ற பின்பு பாத்தீங்கன்னா திமுக சொன்ன அந்த 2.0 ஆட்சி கண்டிப்பா நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அவங்க 2000 தராங்களா, நான் 2500 தரேன். அவங்க 3 சிலிண்டரா, நான் 6 சிலிண்டர் வரேன். எப்படியே இதுதான் மாற்றம். எப்படின்னா இது எல்லாமே சாத்தியம் இல்லைன்னு தெரிஞ்சும் மக்களை ஏமாத்துறதுக்காக ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதிகளை வந்து கொடுக்கறதுக்கு முன்வரா இருப்பாருங்க. அது நிறைவேற்றல. இந்த வாக்குறுதி பொய்யாலின்றது போக போக தெரியும். ஆனால் நிறைவேற்ற முடியாது, இது நிறைய சட்ட சிக்கல் இருக்குது, நிறைய பொருளாதார சிக்கல் இருக்குது, நிதி நெருக்கடி இருக்குது அப்படின்றத உணர்ந்தும் ஒருத்தர் சொல்கிறாருன்னா அப்போ தெரிஞ்சே மக்களோட கஷ்டப்படுறதுக்கு அவர் தயாராக இருக்காருன்னு அர்த்தம். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் ஊடகவியலாளர் நவசக்தி அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். விஜய் அவர்கள் வந்து பதவி ஏற்றதிலிருந்து ஒவ்வொரு தலைவர்களா போய் சந்திச்சுட்டு இருக்காரு. அதாவது ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், வைகோ அவர்கள், சீமான் அவர்களை கூட சந்திச்சுட்டாரு. இப்போ எடப்பாடி அவர்களை இன்னுமே சந்திக்காம இருக்காரு. அவரோட பிறந்த நாள் வேற. இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? இல்லை, ஊரே பார்த்துக்கிட்டு இருக்கு. இது வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டுக்குன்னு வந்து ஒரு சாபக்கேடு மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து அரசியல் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி. இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணுவாங்க, நலுங்கு வைப்பாங்க, பத்திரிக்கை அடிப்பாங்க, பத்திரிக்கை கொடுப்பாங்க, நலுங்கு வைப்பாங்க, சடங்கு செய்வாங்க, தாலி கட்டுவாங்க, அப்புறம் ரிசப்ஷன் வைப்பாங்க. அப்படி ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி தேர்தல் வரும், மக்களுக்கு ஓட்டு போடுவாங்க, ஜெயிப்பாங்க. ஜெயிச்சோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் போய் தோழமை கட்சியில் பார்ப்பாங்க, பிற கட்சிகள் எல்லா நண்பர்களையும் பார்த்து போயிட்டு வரது ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி ஆயிடுச்சு. எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குங்க, இந்த கொள்கையிலிருந்து நான் விலக மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தன்னோட கொள்கை நிலைப்பாட்டில் சரியாக இருப்பாங்க. மக்களுக்கு எதை செய்யணுமோ அதை நோக்கி தங்களுடைய பயணத்தை தொடங்கிடுவாங்க. நான் அந்த மாற்றுன்னு வர்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே என்னெல்லாம் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இவரும் பண்ணுறாரு. ஏன்னா அது ஒரு சும்மா ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி. இது ஒரு அரசியல் நாகரிகம் தானே, மற்ற தலைவர்களை போய் சந்திக்கிறது. இல்லை, நாகரிகம் தான். எல்லாரையும் சந்திக்கிறது நாகரிகம் தான், எல்லாரையும் பேசுறது நாகரிகம் தான். அது போல தனக்குன்னு ஒரு கொள்கையோட வச்சிருக்கிறது அதை விட நாகரிகம் இல்லையா? எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, அதுதான் என்னுடைய முதல் நாகரிகம். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நான் போய் சந்திக்கிறது வந்து என்னுடைய 2வது நாகரிகம். என்னுடைய அரசியல் வாழ்க்கை, பொது வாழ்க்கை எல்லாமே 3வது நாகரிகம். நான் எல்லாத்துலேயும் நான் வந்து நாகரிகமாக இருக்க ஆசைப்படுறேன். அரசியலுக்குன்னு ஒரு நாகரிகம் வேணும்ல, என்னுடைய அரசியலுக்குன்னு ஒரு நாகரிகம் வேணும், எனக்குன்னு ஒரு ஒழுக்கம் வேணும், எனக்குன்னு ஒரு அரசியல் ஒழுக்கம் வேணும். மேடைகள்ல வந்து இது வரைக்கும் ஒருத்தரும் தன்னோட தவறுகளை எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்த ஆட்கள் இப்போ ஒண்ணு கூடுறது பார்க்க நல்லா இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? எல்லாருமே ஒன்னாதான் இருக்காங்க. திமுக, அதிமுக, தாவேக்கலர் ஒன்னாதான் இருக்காங்க. இங்க நம்ம தனியா இருக்கிறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் இங்க தனியா இருக்கு. போய் சந்திச்சிருக்காரு. இல்ல, அவரை சந்திச்சுட்டாரு. ஏன்னா சந்திக்காம இருக்க முடியாது இல்ல. இப்ப எல்லாரும் இப்ப எதிரியே தீய சக்தியே சந்திக்கும் போது, அதிமுக எல்லாரும் ஒன்னாதான் இருக்காங்கன்னு சொன்னீங்க. எடப்பாடி அவர்களையே சந்திக்கல, ஆனா சீமான் அவர்களை சந்திச்சிருக்காரு. சீமான் அவர்களை வந்து தேர்தலுக்கு முன்னாடியும் திரு விஜய் அவர்கள் வந்து சந்திச்சிருக்கிறாரு. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஆலோசனை கேட்டிருக்கிறாரு. இதை வந்து விஜய் அவர்களும் வந்து மறுக்க முடியாதுன்னு சீமான் அவர்களே கடந்த காலத்தில் நேர்காணலில் சொல்லியிருக்கிறார். இப்போ வந்து ஒரு சந்திப்பு, எல்லாத்தையும் சந்திச்சுட்டு அவர் நமக்கு எதிரியும் கிடையாது. நம்ம அவருடைய தொண்டர்கள் எல்லாரும் வந்து கொள்கையை தான் விமர்சனம் பண்ணாங்க. தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்களை வந்து விமர்சனம் பண்ண வேண்டாம்னு திரு சீமான் அவர்களே வந்து பலமுறை சொல்லிட்டாரு. விஜய் அவர்களுடைய அரசியலை வந்து நாம் தமிழர் கட்சி முழுமையாக எதிர்த்தது. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அனைவரும் வந்து முழுமையாக எதிர்த்தாங்க. மற்றபடி விஜய் அவர்கள் மீது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சி வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இருந்தது கிடையாது. தம்பி அப்படின்றத ஒரு அன்போடு வரவேற்று அவரும் வந்து ஒரு அன்பின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறாரு தான் நம்ம பார்க்கணும். சார், இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது வந்து இப்போ அவர் போய் சந்தித்ததில் வந்து எல்லா தலைவர்களுமே வந்து மதச்சார்பற்ற கூட்டணியினுடைய தலைவர்களை தான் சந்திச்சிருக்காரு. அதில் வந்து இப்போ நீங்கள் ஏன் வந்து எடப்பாடியை சந்திக்கலை அப்படின்னு கேட்டீங்க. அவர் வந்து பிஜேபியினுடைய கூட்டணி தலைவர், தமிழ்நாட்டுக்கு அவர் தலைவர். ஸோ அவர் வந்து மதச்சார்புடைய ஒரு கட்சியினுடைய தலைவர்.
அதனால அவரை சந்திக்கல. இல்ல இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலுமணி அவர்களுடைய வீட்டுக்கு கூட இப்போ விஜய் வந்து சந்திக்கிறாங்க, தலைவரை இல்லை, சந்திக்கல. அதுக்கு காரணம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வேலுமணியும் சிவி சண்முகமும் 2 பேர், அது அப்புறம் நம்ம பாஸ்கர், விஜய் பாஸ்கர், இவங்க 3 பேரும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 23 எத்தனை எம்எல்ஏக்கள் சார்? இப்போ எடப்பாடி அவர்கள்கிட்ட வெறும் 17 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் இருக்காங்க. இவங்கள்ட்ட 23 எம்எல்ஏக்கள் இவங்கள்ட்ட இருக்காங்க. இந்த 23 எம்எல்ஏக்களை இவங்க வந்து சட்டமன்றத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த எங்கள் கட்சிக்கு வந்து தலைவர் வந்து நம்மளுடைய நம்ம சட்டமன்ற குழு தலைவராக இவரை ஏற்றுக்கோங்க, இவரை வந்து துணைத் தலைவரை ஏற்றுக்கோங்க, இவரை வந்து எங்களுக்கு கொறடாவாக ஏற்றுக்கோங்கன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டு அவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பெண்டிங்கில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இன்னும் அதை அறிவிக்கலை. வெலை பேசியிருப்பாங்க, குதிரை பேரம் பேசியிருப்பாங்க. நீங்கள் இப்படி வந்துருங்க அதை சொன்ன மாதிரி, அண்ணே என்னண்ணே நம்ம தான் கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைச்சிட்டோமே அப்படின்னு அப்படியே சிங்ஸ் ப்ரோக்கிட்ட வந்து கேட்குற மாதிரி ஒரு மீம்ஸ் ஒன்று. தம்பி எல்லாம் நம்ம வேலை தான், எதுக்கு அண்ணனுக்கு ஒரு பேக்கப்புக்கு நம்ம கட்சிக்கு இன்னும் தேவைப்படுது, அதனால் அண்ணன் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம்ஸ் ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே தூய சக்தின்னு சொன்னவங்க இன்னைக்கு குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்கிறது இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்கு. ஐயா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு. நீங்கள் ஆள் பிடிச்சி கொடுத்தீங்க, இப்போ உங்ககிட்ட ஆள் பிடிச்சி கொடுத்தது போக இப்போ அங்கே போய் ஆள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் பொறுங்க. இப்போ வந்து வேலுமணி வீட்டுக்கு போகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவங்ககிட்ட இருக்கக்கூடிய 23 எம்எல்ஏக்களும் வந்து இவர் கூட்டணியில் ஜாயின் பண்ண போகிறதாகவும், யார் ஆதரவு இல்ல ஜாயின் பண்ண போறதா சொல்ல, ஆதரவு வெளியில இருந்து ஆதரவு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அமைச்சர் கேட்டாங்கன்னுலாம் தகவல் வந்துட்டு இருக்கு, 8 அமைச்சர் கேட்டாங்க அப்படி இப்படின்லாம் தகவல் வந்தது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா சிவி சண்முகம் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, எடப்பாடி அவர்கள் கொஞ்சம் இறங்கி வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு, வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு. ஏம்மா அது இப்போ முடிஞ்சு போச்சுமா. இவங்க தனியாக இப்போ எப்போ வந்து சட்டமன்றத்தில் கடிதம் கொடுத்துட்டாங்களோ அப்போயே அதிமுக 2 ஆகி பிளவுபட்டு போச்சு. எடப்பாடி தலைமையில் ஒன்றும், இப்போ வந்து வேலுமணி தலைமையில் ஒரு அமைப்புங்கிறது இப்போ ஆகிப்போச்சு. இது ஏற்கனவே கடந்த 5 ஆண்டு காலமாக இந்த புகழல் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. வேலுமணியா எடப்பாடியாங்கிற ஒரு சூழல் இருந்துகிட்டு இருந்தது. டெல்லி வந்து பொறுன்னு பொறுக்க சொல்லிக்கிட்டு இருந்தது வேலுமணியை. இவ்வளோ நாள் பொறுத்தாரு. இப்போ வந்து அதிகமாக இப்போ பண்ணதுனால இந்த தேர்தலில் வந்து ரொம்ப வந்து வேலுமணி தரப்பு ஆட்களையும் சிவி சண்முகம், பாஸ்கர் இவங்கெல்லாம் வந்து சிலருக்கு சீட்டு ரெக்கமெண்ட் பண்ணும்போது அந்த சீட்டுகளை கொடுக்கல. அவர் இஷ்டத்துக்கு தான் வந்து சீட்டுகளை வந்து முடிவு பண்ணியிருக்காரு. பொதுச் செயலாளர் யாரையும் கலந்து பேசாமல் தன்னிச்சையாக தான் ஆளுகளெல்லாம் செலக்ட் பண்ணி சீட்டு கொடுத்துருக்காரு. அதுலேயே அவங்க எல்லாத்துக்கும் கோபம். 2வது, ஏற்கனவே 10 ஆண்டு காலமாக நம்ம எந்த தேர்தலையும் வெற்றி பெறலை. இப்போயும் நம்ம வந்து தோல்வியை தழுவிட்டோம். இனி நம்ம இப்படியே இருந்தால் முடியாது. ஏதோ ஆளுங்கட்சியோட போயிருந்து நம்ம தொண்டர்களை நிறுத்தி வைக்கணும், தொண்டர்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுன்னா ஏதாவது அதிகாரத்தில் இருந்தால் தானே இயலும் அப்படிங்கிற எண்ணத்தில் இப்போ வந்து வேலுமணி, சிவி சண்முகம், விஜய் பாஸ்கர் இவங்கெல்லாம் வந்து ஒரு முடிவெடுத்து அவர்கிட்ட எடப்பாடிக்கிட்ட சொல்கிறாங்க. எடப்பாடி வந்து அது நல்லா இருக்காதுங்க, 2வது வந்து நம்ம மதச்சார்புடைய கூட்டணின்னு நமக்கு ஒரு முத்திரை இருக்குது, நம்ம பிஜேபியை பயிச்சிட்டு நம்ம அவருக்கு போய் ஆதரவு கொடுக்கக்கூடாது அப்படின்னா அவர் எடுத்த முடிவு அவர் கரெக்டான முடிவு தான். ஆனால் இவங்க அதை பொறுத்துக்க இவங்களால் இயலலை. அதனால் இவங்க தனிப்பட்ட முறையில் இப்போ வந்துட்டாங்க. ஆகையினால இப்போ சட்டமன்றத்தில் சடுகுடு விளையாடுவாங்க. தாராளமாக நம்ம அந்த வேடிக்கையை பார்க்கலாம். சரியா? இன்றைக்கி இந்த 2 நாள் பொறுங்க. இன்றைக்கி தான் சட்டமன்றம் கூடிச்சு. சட்டமன்றத்தில் இன்றைக்கி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். 2 மணிக்கு முடிச்சு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு திரும்ப கூடும்போது பார்ப்போம், என்ன வேடிக்கைன்னு பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஆட்சியே உங்க ஆட்சி தானே, நீங்க ஆட்சியே திமுக ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. திமுக எங்களுக்கு அதை பத்தி நீங்க எப்படி வந்து சொல்றீங்க? இல்ல 2.0 ஸ்டார்ட் ஆயிருச்சு. நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். நீங்க படிப்படியா நீங்க கவனிக்கலாம். இன்னும் நீங்க ஒரு மாசம் பொறுங்க, 2 மாசம் பொறுத்து இருந்து பாருங்க. ஸ்டாலின் அவர்கள் சொன்ன 2.0 ஆட்சி அடுத்தது நம்ம தான் அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா. அவர் நேரடியா வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு சிறப்பாக செய்வாரான்னு சொல்ல முடியாது யாரு திமுக தொண்டர்களுக்கு. இப்ப விஜய் அவர்கள் பதவியேற்ற பின்பு பாத்தீங்கன்னா திமுக சொன்ன அந்த 2.0 ஆட்சி கண்டிப்பா நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இல்ல இதை வந்து நீங்க சிறப்பா நடக்கும்னு சொல்றீங்களா, இல்ல திமுக காட்டிலும் இதுக்கு முன்னாடி என்ன இன்னல்கள்லாம் மக்கள் அனுபவிச்சாங்களோ அதே தான் அனுபவிப்பாங்க, அதை விட கூடுதலாக அனுபவிப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கொள்கை தான் வேணும், எனக்கு திமுக அதிமுக வந்து நம்ம வந்து தூய சக்தின்னு சொல்ல முடியாது. இவரே விஜய் அவர்களே வந்து தீய சக்தின்னு தான் சொன்னார். இன்னைக்கு அவங்க கூட தான் போயிருக்காரு, அது வேற விஷயம்.
அப்படி அண்டர் கிரவுண்ட் டீலிங் பண்ணி பார்த்துருப்பீங்க. நேரடி டீலிங்காகவே பண்ணி இதெல்லாம் ஒரு வெக்கக்கேடான செயல். அதுக்கு தான் சொன்னேன், இப்போ நடக்கக்கூடிய ஆட்சி தாவேகாவோட ஆட்சி கிடையாது, திமுகவுடைய ஆட்சி தான். நேரடி ஆட்சினே சொல்லலாம். நம்ம எதிர்மறையாக சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்ல முடியாது. நேரடியாக ஊருக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த திமுக என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சதோ அதெல்லாம் இந்த தாவேகா மூலிமா செஞ்சுக்கிறோம். எப்படின்னா, நான் நேராக வரமாட்டேன், கொல்ல பக்கமாக வரேன், வேண்டதை மட்டும் எடுத்து அப்பப்போ தூக்கி போடு, உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஆனால் தலைவாசலை பூட்டி சாவியை நான் தான் வச்சுருக்கேன், நீ சொன்னால் நான் எனக்கு கொல்ல பக்கமாக நீ தூக்கி போட்டால் மட்டும்தான் தலைவாக்க வந்து உன்னை நீ எங்கேயாவது வெளியில் போனோம் நீ திறந்து விடுவேன், இல்லை நீ சுதந்திரமாக வெளியில் போக முடியாது, வர முடியாது, நான் நினச்ச நேரம் மட்டும் தான் நீ வெளியில் போகணுன்ற மாதிரி திமுக பூட்டி சாவியை வச்சிருக்கு. சரி, இப்போ வந்து விஜய் அவர்கள் 118 வேணும்ன்றதுனால தான் இப்படி ஒரு முடிவை வந்து எடுத்தாரு. இதை எடுக்காமலேயே வந்து அவரால் ஆட்சியை பிடிச்சிருக்க முடியாது கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது இவங்க தேவை இருக்கு இல்ல. இப்ப எல்லாருமே அதான் சொல்றாங்க, ஏன்னா போனாலும் தப்புன்றீங்க, போனாலும் தப்புன்றீங்க. அவர் எங்க தலைவர் வந்து பாசிசம் உள்ள வந்துடுன்றதுக்காக தான் இங்க வந்து தீய சக்தி கூட போயிட்டாரு அப்படின்றாங்க. நாங்க யாரும் சொல்லல, உங்க தலைவர் தான் சொல்றாரு இவங்க வந்து தீய சக்தி, இது ஊழல் சக்தி, அவங்க பாசிசம், எல்லாத்துக்கும் மாற்றாதான் நான் வர்றேன் அப்படிங்கிறாரு. எல்லாத்துக்கும் மாற்றா வர ஒரு ஆள் ஒரு மாற்றத்திற்கான அரசியலோட வரணும், இல்லை மாற்றத்திற்கான கொள்கை தத்துவத்தோட வரணும். எனக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கணும். நான் ஒரு மாற்றத்தோட வரேன்னா எனக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கணும். திமுகவுடைய நோக்கம்தான் என்னுடைய நோக்கம், அதிமுக அறிவிக்கிற நோக்கம்தான் என்னோட நோக்கம். இப்படி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு வச்சு ஒரு மாற்றம் அப்படின்னா எப்படின்னா, இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் எடுத்து தனியாக ஒரு மிக்சராக ஒன்று வர்ற மாதிரி, புதுசாக ஒன்று வரும் பாருங்க, அது மாதிரி மிக்சராக வந்து அவங்க 2000 தராங்களா, நான் 2500 தரேன், அவங்க 3 சிலிண்டரா, நான் 6 சிலிண்டர் வரேன். எப்படியே இதுதான் மாற்றம். எப்படின்னா, இது எல்லாமே சாத்தியம் இல்லைன்னு தெரிஞ்சும் மக்களை ஏமாத்துறதுக்காக ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதிகளை வந்து கொடுக்கறதுக்கு முன் வராரு பாருங்க. அது நிறைவேற்றல. இந்த வாக்குறுதி பொய்யால்ன்றது போக போக தெரியும். ஆனால் நிறைவேற்ற முடியாது, இது நிறைய சட்ட சிக்கல் இருக்குது, நிறைய பொருளாதார சிக்கல் இருக்குது, நிதி நெருக்கடி இருக்குது அப்படின்றத உணர்ந்தும் ஒருத்தர் சொல்கிறாருன்னா அப்போ தெரிஞ்சே மக்களோட கஷ்டப்படுறதுக்கு அவர் தயாராக இருக்காருன்னு அர்த்தம். அப்புறம் அவர் எப்படி இந்த நாட்டுக்காக மாற்றம் நம்ம சொல்ல முடியும்? இன்னும் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள அவரால் முடியலன்னு நம்ம சொல்ல முடியல. அது முற்றிலும் தவறு அப்படின்றாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி வைக்கக்கூடிய முழு கொள்கை நோக்கம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு இலவசங்கள் வேண்டாம், மக்களுக்கு கல்வி இலவசமாக தரோம், மருத்துவத்தை இலவசமாக தரோம். இந்த இலவசம்ன்ற சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு ஆசை வார்த்தையை கூறி நீங்கள் ஓட்டு கேட்காதீங்க, வாக்குக்கு பணம் கொடுக்காதீங்க அப்படின்னு அவங்க காலங்காலமாக சொல்லிட்டு வராங்க. அப்ப இது தீய சக்தி, இது ஊழல் சக்தின்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்களும் இதுல ஒரு மாற்றம் நடந்திருக்கு இல்லையா? இவங்க வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்காமலே ஜெயிச்சிருக்காங்க. இதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி ஓட்டு காசு கொடுக்காம ஜெயிச்சிருக்கிறது ஒரு மாற்றம் தான். ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஜெயிச்சிருக்காங்க. மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, மக்களுமே இந்த தடவை வந்து ஒரு விழிப்புணர்வு கூட வாக்கு செலுத்திருக்கிறாங்க. ஆனா உண்மையான ஒரு அரசியல் தொலைநோக்கு சிந்தனையோட அவங்க வாக்கு செலுத்தல அப்படிங்கிறத இப்ப என்னை போன்றவருடைய கருத்து பார்வை. மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்பி இருக்கிறாங்க. எனக்கு இந்த தீய சக்தி வேணாம், இந்த ஊழல் சக்தி வேண்டாம், காலங்காலமாக ஓட்டு போட்டு எங்களுக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னு ஒரு மாற்றத்தை தேடி இருக்காங்க. அந்த தேடக்கூடிய இடத்துல திரு விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு திரைப்பிரபலமாக இருக்கிறதுனால அவர் வந்து ரொம்ப ஃபெமிலியராக தெரிகிறார் வெளியில். ஆனால் அதே மாற்றத்திற்காக ஒரு 15 ஆண்டு 20 ஆண்டுகளாக இங்கே வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து களத்தில் நிற்கிறாரு. ஆனால் இந்த மக்களுடைய பார்வை ஏன் அதிக அளவில் போகலை? அவர் ஓட்டு வாங்க மாட்டாரு அப்படின்னா, இந்த மக்கள் வந்து ஒரு திரை கவர்ச்சி மாதிரி ஒரு பிம்பம் அவரை சுற்றி சீமான் அவர்களை சுற்றி இருந்தது அப்படின்னா இந்த மக்கள் உடனே போய் கண்ணு முன்னு தெரியாமல் வாக்கு செலுத்திருப்பாங்க. ஏன்னா சீமான் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்களை பார்த்தோ, கொள்கைகளை பார்த்தோ மக்கள் இங்கே மாற்றத்தை வரல. நான் ஒரு நல்ல பிரபலமான ஒரு பிராண்டு முகத்தை பார்த்துட்டு இருக்கேன். எம்ஜிஆர்ன்ற பிராண்டை பார்க்குறேன், ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு பிராண்டை பார்க்குறேன், கலைஞர் அப்படின்ற ஒரு பிராண்டை பார்க்குறேன், ஸ்டாலின் அப்படிங்கிற ஒருத்தரை பார்க்குறேன். அதற்கு பிறகு அவர் மகன் திரைப்படத்தில் நடித்தார், உதயநிதி நல்லா சூப்பராக நடிப்பார், நல்லா ஓகே படத்தை மாதிரி நல்லா காமெடி பண்ணுவார்னு அந்த மாதிரி ஒரு ரசிக மனப்பன்மையோட பார்க்கறதுனால அடுத்த கட்டமாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு ஹீரோ வர்றாரு. அப்படியே கச்சேரின்னு டான்ஸ் ஆடுறாரு, சூப்பராக ஆடுறாரு, இவர்கிட்ட நாடகத்தை கொடுத்துட்டோம்னா சூப்பராக கலகலப்பாக நடத்துவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அவ்வளோதான். விஜய் அவர்களுக்கு என்னன்னா, எல்லாரும் சிஎம் ஆயிட்டாங்க, எம்ஜிஆர் சிஎம் ஆயிட்டாங்க, வந்து வாய்ப்பு தரலன்னா அப்ப சீமான் அவர்களுடைய கொள்கைகளை மக்களால ஏத்துக்க முடியலன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? மக்களுக்கு கொள்கைனா என்னன்னே தெரியலைங்கிறத இப்ப எங்களுடைய கருத்து. மக்களுக்கு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா இப்ப அதான் சொல்லிட்டு இருக்கேன். என்னன்னா, இங்க வந்து ஒரு திரை நட்சத்திரமா இருக்காங்களா, இவங்க நல்ல பாப்புலரிட்டியா ஃபெமிலியரா இருக்காங்களா, இவங்க வந்து அவங்க நல்லா செய்வாங்க, சொல்லுவாங்களா சிகப்பா இருக்கிறேன் பொய் சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி விஜய் அவர்கள் சினிமால இருந்து வர்றவங்க பாத்தீங்கன்னா சினிமாவில் என்னெல்லாம் பண்ணாங்களோ மட்டுமே பண்ணுவாங்க இல்லையா? ஏன்னா எடப்பாடி அவர்களும் வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷனா இருந்துதான் இப்போ வந்து போட்டிட்டு இருந்தாரு. இப்போ அவருக்குமே ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் வந்து கிடைச்சிருக்காங்க. அப்படி பார்த்தா நீங்க சொல்ற மாதிரி வெறும் அதாவது திரை கவர்ச்சி வச்சுமே தமிழக மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றத ஒத்துக்க முடியல. அவருக்கான அதிமுகவிற்கான வாக்குகளும் திமுகவிற்கான வாக்குகளும் இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா கட்சி வாக்குகள் மட்டும்தான் அவங்களுக்கு விழுந்திருக்கு. பெரிய லெவலில் மாற்றத்தை விரும்பின பொதுப்படையா இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன யாருக்கு தேர்தல்
தேர்வு செஞ்சுருக்காங்கன்னா தாவேகா தான் தேர்வு செஞ்சுருக்காங்க. அதை நம்ம தேர்தல் முடிவுகள் மூலிமா நம்ம பார்க்கலாம். திமுக வாங்கின வாக்கு திமுகவினருடையது, அதிமுக வாங்கினது ஒரு கட்சி வாக்கு. அதை தாண்டி 2ஆம் பட்சம் 3ஆம் கட்டமாக இப்போ நோட்டாக்கு போட்டவங்க, ஆட்சி மாற்றம் வரணும்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி தாவேகாவுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க. அது முற்றிலுமாக வந்து இது எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்றத இன்னும் போக போக விஜய் அவருடைய ஆட்சி செய்வார் இல்லையா, இன்னும் 2-3 மாதங்கள் நம்ம போகும்போது நம்ம தெளிவாக பார்க்கலாம். நாங்கள் எதை பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் வர்ற வழியே தப்பு, வர்ற வழியே நீங்கள் தவறாக வரீங்க. மக்களை திமுகவும் அதிமுகவும் என்ன செஞ்சாங்களோ அதே வழியை நீங்களும் பயன்படுத்துறீங்க, அந்த ஆயுதத்தை பயன்படுத்துறீங்க, மக்கள் மத்தியில் ஆசையை தூண்டுறீங்க, கவர்ச்சிகரமான தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் இதுலேருந்தே தெரியுது, நீங்கள் கவர்ச்சிகரமாக கொடுத்து நீங்கள் வந்து அவங்கள விட அதிகமான ஒரு கடன் சுமையை மக்கள் தலையில் ஏற்ற போகிறீங்க, மக்களை ஏமாற்ற போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப அச்சமாக இருக்குது. எங்களை போன்றவங்களும் இப்போ ரொம்ப நாங்கள் அச்சத்தோட பார்க்கலாம். ஐயா ரொம்ப பயப்படாதீங்க. உங்கள்கிட்ட ஒன்றும் உங்கள் வீட்டில் வந்து கொள்ளையடிச்சிட்டு போகாது இந்த அரசு. அவர் மக்கள் இப்போ ஏற்கனவே நேற்று இன்று அல்ல, இந்த காலந்தொட்டு தமிழகத்தில் வந்து பொதுமக்களுக்கு வந்து சில வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. அந்த வாக்குறுதிகளில் வந்து இவர் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாரு, அவ்வளோதான். இவர் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் மிகப்பெரிய நல்லதொரு வாக்குறுதியெல்லாம் இருக்குது பாருங்க. மகளிருக்கு வந்து எங்கள் தமிழகத்தில் எங்கே வேணாலும், எந்த மூலை முடுக்கு வேணாலும், எந்த பஸ்ஸில் வேணாலும் ஏறலாம் இறங்கலாம், இலவசம்னு சொன்னது. இது இதுவரை எந்த கொம்பனும் எந்த முதலமைச்சரும் செய்யாத ஒரு செயலை செய்கிறாரு. இதுக்கு பாராட்டலாம். வேலை இல்லாத பட்டாதாரிகளுக்கு 4000 தரேங்கிறாரு. அதே மாதிரி டிப்ளமா முடித்து வேலை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு 2500 ரூபா தரேங்கிறாரு. ஸோ இதெல்லாம் நல்ல திட்டம். 2வது 1000 ரூபா கொடுத்தாங்க முந்தைய அரசு, எங்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதை 2500 தர்றேங்கிறாரு. 2வது டிஸ்கன்டினியூ பண்ணி படிக்க இயலாத குழந்தைகளுக்கு ஒரு 15000 கொடுத்தா அவங்க பேரண்ட்டு அந்த குழந்தைகளை திரும்ப படிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேங்கிறாரு. 2வது குடும்ப இல்லத்தரசிகளுக்கு வந்து ரொம்ப, அதாவது வறுமை கோட்டு கீழே இருக்குது. இது நான் சொல்கிற திட்டங்கள் எல்லாமே வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களுக்கு தானே தவிர வறுமைக்கு மேல் வாழ்வாதாரத்துக்கு உயர்வில் இருக்கவங்களுக்கு இல்லை. அதே மாதிரி 6 சிலிண்டர் வந்து ஆண்டுக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி பல திட்டங்கள் எல்லாம் வந்து மக்களை வந்து பேணி காக்கக்கூடிய, ஆமாம் 6 சிலிண்டர் தரேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அதே மாதிரி தாய்மாம சீரு 1 பவுனுக்கு நகை போடுறேங்கிறாரு. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தா அதுக்கு 1 கிராம் 2 கிராமுக்கு வந்து ஒரு மோதிரம் போடுறேன்னு சொல்கிறாரு. இது மாதிரி அதாவதுங்க, நான் என்ன சொல்கிறேன், மக்களுக்கு வந்து இலவசங்களை கொடுத்து வாக்கை வாங்கினாருன்னு சொல்கிறத காட்டிலும் மக்கள் வந்து விஜய் மீது வைத்திருந்த அன்பின் மிகுதியால் அவருக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற வச்சிருக்காங்கிறது தான் என்னுடைய நோக்கத்தை. அந்த நம்பிக்கை மக்களுக்கு இருக்கலாங்க ஐயா. அதே நம்பிக்கை திரு விஜய் அவர்களுக்கும் இருந்திருந்தா ஏன் இதை அறிவிக்கக்கூடிய அவருக்கு சூழல் இருக்குன்னு கேட்குறோம். மக்கள் மத்தியில் நான் பெரிய ஹீரோப்பா, என்னை மக்கள் விரும்புகிறாங்க, மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் நேரடியாக வந்து நான் உங்களுக்கு கல்வியை இலவசமாக தரேன், மருத்துவத்தை இலவசமாக தரேன், இந்த மாற்றத்துக்காக நான் வர்றேன், கடன் சுமையை குறைக்கிறேன், உங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லி துணிச்சலாக களமிறங்கிறதுக்கு விஜய்க்கு ஏன் தைரியம் இல்லை? அதுதான், அவர்கிட்ட கூட இருந்த சில புல்லுருவிகள் வந்து தவறான தகவல்களை அவர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா அவர் சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா விஜய்க்காக தான் ஓட்டு விழுந்துச்சே தவிர இந்த இலவசங்களுக்காக ஓட்டு வரலைங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கொள்கை. அதில் நேற்றும் இன்றைக்கும் நாளைக்கும் நான் அதில் கரெக்டாக தான் இருப்பேன். ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கூட 8000க்கு கூப்பன் தருவோன்னு சொன்னோம். அதே மாதிரி 1000 2000 உயர்த்தி தர்றோம்னு சொன்னோம். ஆனால் பட் எங்களுக்கு மக்கள் வாக்களிக்கல இல்லையா? சரி, இப்போ இந்த திட்டங்களை கொண்டு வந்ததே நீங்கள் எவ்வளோ நாளைக்கு தான் பொய் சொல்கிறத நம்பிட்டே இருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பொய் ஒரு தடவை நம்பலாம், 2 தடவை நம்பலாம், திரும்ப அதே பொய்யை சொன்னால் மக்களுக்கு போர் அடிக்கும் இல்லையா? நம்பலேன்னு சொல்கிறீங்க. மக்கள் எங்களை பார்த்தீங்கன்னா நம்பலை. நாங்களும் தான் 2000 தரேன்னு சொன்னோம், 1500 ரூபா தரேன்னு சொன்னோம், எங்களை நம்பலை, அந்த விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. இப்போயும் உங்கள் ஆட்சி தானே, ஏன் கவலைப்படுறீங்க? நான் எங்கள் ஆட்சி தான் ஐயா, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. விஜயை வந்து 3வது ஆளாக நாங்கள் நினைக்கல, எங்கள் வீட்டு பிள்ளை தான், புரியுதா? அதனால் நாங்கள் வந்து 3வது ஆளாக நினைக்கல. எப்படின்னா இந்த வீட்டில் அவங்க வீட்டு பிள்ளை தான் விஜய் அவர்கள் வந்து இப்போ கோவிச்சுட்டு போனோன்னு வீட்டில் அப்பா வந்து ஒரு கோவத்தில் போடா அப்படின்னு சொல்லிடுவார். அப்பாவை அவர் அங்கேருந்து திட்டுவார், இவர் இங்கேருந்து பிள்ளையை திட்டுவார், மாறி மாறி திட்டுவாங்க. ஆனால் பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு இங்கேருந்து வந்து மணி ஆர்டர் பண்ணி காசு அமுச்சு வைப்பாங்க. அது மாதிரி இப்போ என்ன அப்படின்னா, அப்பா திட்டுவார், பிள்ளையை வந்து நல்லா வளர்த்து வரதுன்னு இங்கேருந்து மணி ஆர்டர் பண்ணிவிடுவார், எல்லாம் பண்ணிவிடுவார். அப்பாவுக்கும் மகனுக்கும் கனெக்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு ஏரியா பார்த்தா அப்பாட்ட இருந்து புள்ள கோவிச்சுட்டு போய் அப்பா கிட்ட எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கான் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருப்போம். ஆனால் அப்பா கிட்ட புள்ள சண்டைலாம் போட்டுட்டு இருக்க மாட்டான். அப்பா தான் மணி ஆர்டரே அனுப்புவார். அப்பா வந்து கண்ணுங்கருத்தமாக பார்த்துக்குவாரு, பையனுக்கு ஆலோசனை சொல்லி, தம்பி அதை பண்ணுப்பா, இதை பண்ணுப்பா, இதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா, இதெல்லாம் செஞ்சால் அப்பா அவ்வளோதான் உடனே அப்புறம் வார்னிங் கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு சொல்லுவார். இவரும் கேட்டுப்பாரு, மகனும் கேட்டுப்பார்.
இல்லை விஜய் அவர்களை பற்றி நான் பேசலை, அப்பா பிள்ளைய பற்றி பேசிகிட்டு இருக்கேன். என்னங்க அப்பா வந்து எங்கள் வீட்டு பிள்ளை தான் சொன்னார். அது மாதிரி ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வந்தால் என்ன எப்படி இருக்குமோ அதை தான் இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே நேரடியாக கூட இல்லை, இங்கே வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நான் இன்டைரக்டாக போயிட்டு தலைவாச வழியே போயிட்டு கொல்ல பக்கமாக வரேன்னு சொல்கிறது கூட இல்லை, நேரடியாகவே இன்றைக்கி தீய சக்தி கூட தூய சக்தி சேர்ந்துருச்சு. இங்கே அந்த ஊழல் சக்தியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர் அங்கே கூட்டி கொண்டு வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணி அவர் அந்த விஜய்ன்ற ஒரு தாவேக்கான்ற ஒரு தூய கட்சி இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டு இந்த ஊழல் கட்சி தீய சக்தியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி துவைச்சி காய போட்டாங்க. இப்போ எல்லாருமே பரிசுத்தமாக ஆகிட்டாங்க, தூய சக்தி ஆகிட்டாங்க. இனிமேல் நம்ம வரக்கூடிய காலங்களில் 2.0 தூய சக்தியோட ஆட்சியை வந்து நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் பார்ப்போம். பதவியேற்ற உடனே நீங்கள் பார்த்துருப்பீங்களே, அறிவிப்பெல்லாம் சைன் பண்ணியிருப்பார் பயங்கரமாக. அதுலேயே நிறைய மக்களை வந்து முதல் வாக்குறுதியிலேயே நிறைவேற்றதுலேயே நிறையா வந்து அவர் பொய் சொல்லிட்டாருங்க, ஏமாத்திட்டாருங்க அப்படின்னு இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. 72,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கோம். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.